உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 13 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி தேதியில் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் உடல் நலத்திலும் இன்று கவனம் தேவை. தேவையில்லாத உடல் உபாதைகள் வருகின்ற காரணத்தினால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். இன்றைக்கு நேரத்துக்கு தூங்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக உணவு உண்பது என்பது அவசியமாக இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த தொழிலை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, மிகப்பெரிய லாபகரமான நாளாக இருக்கு. அதே மாதிரி பிரிந்து போன காதல், பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக பேசி சமாதானமாகக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது. இதை விட ஒரு பிரமாதமான நாள் இருக்க முடியுமா? பணம் தொலைஞ்சு போச்சு கிடைச்சதுன்னா அது வேற விஷயம். ஆனால் உறவு, பிரிஞ்சு போன உறவு, காதல் கிடைக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கவே முடியாது. மிதுன ராசி அன்பர்கள் இன்றைக்கு கடுமையான பொறுமையோடு இருக்கணும். உங்களை கடுப்பேற்றுறதுக்காக கூட இருக்கிற எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. பொறுமையும் நிதானமும் தான் இன்றைய கவசம். உங்களுக்கு யார் என்ன சொன்ன என்ன, நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம்மளை பற்றி ஆண்டவனுக்கு தெரியும். விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் கடந்து போகும். கடகராசி என்பவர்களுக்கு தொலைதூர பிரயாணம் என்பது இன்றைக்கு உண்டு. அதாவது அன்பிளான்டு டிராவல்னு சொல்லுவாங்க. திடீர்னு எமர்ஜென்சியாக ஏதாவது பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம். எந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே பொருளை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஜாகிரதையாக. ஏன்னா பொருள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால ஜாகிரதையாக இருங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு அப்பாவுடைய உறவுகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. அப்பாவோட உறவுனா என்ன? சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, இவங்க 3 பேர் தான் இருக்க முடியும். இல்லை அவங்க பசங்க. டெஃபினட்டாக இன்னைக்கு அவங்க யாரோ ஒரு சொந்த பந்தத்தின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் சத்தியமாக உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாணவ மாணவியர்களுக்கு முக்கியமாக அந்த படிப்பு உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதே மாதிரி புதிதாக வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கடகராசி நண்பர்களுக்கும் இன்றைய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த நல்ல செய்தியும் உங்களை வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இருக்கு. நிறைய உழைக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு இந்த உழைப்பு எதுவும் வீண் போகாது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு வேர்வை துளியும் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு கோடியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது மனசுல தேவையில்லாத சஞ்சலம், குழப்பம். இவரை செலக்ட் பண்ணலாமா, அவரை செலக்ட் பண்ணலாமா, இவங்களை செலக்ட் பண்ணலாமா, அவங்கள செலக்ட் பண்ணலாமா. இந்த உண்மையான காதல் வந்து அன்கண்டிஷனல்னு சொல்லுவாங்க. அதற்கு எதுவுமே கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடியது மட்டுமே தான் உண்மையான அன்பாக இருக்க முடியும். அதை கற்றுக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பெத்த அம்மாவை போய் பாருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட கொலீக்ஸோடைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ப்ரமோஷன், இன்சென்டிவ் சம்பந்தப்பட்ட முக்கிய செய்தி உங்களை வந்து சேரும். மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய நாள். ஒரு க்ரீம் லேயர் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பெரிய தலைவர்கள், லீடர்ஸு, பிஸ்னஸ்மென்னு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய சிநேகிதம், நட்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று வருகிறது. கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் இருப்பதனால நீங்கள் எந்த புது காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கு. மறக்காமல் குலதெய்வ வழிபாடு என்பது அவசியம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் என்ன சிறப்புன்னா, நீங்கள் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அத்தனை தடைகளும் நீங்கி மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். மீனராசி நண்பர்கள் இன்றைக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். வாழ்க்கையும் நல்ல திசையில் பிரயாணிக்க தொடங்க போகிறது. இது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு கிடைப்பது என்பது ரொம்ப அரிது. சரியான வாய்ப்பு சரியான நேரத்தில் இன்று அமைய போகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கு. இன்று
13 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.